ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? அவருக்கு பின் சென்றார்கள். எப்பொழுதுமே ஒரு கூட்ட ஜனங்கள் ஆமே சுகம் பெறுவதற்கு, விடுதலை பெறுவதற்கு, சமாதானம் பெறுவதற்கு, ஆமே அவரோடு கூட இணைந்து இருப்பதற்கு அநேகருக்கு எப்படி இருந்தது? பிரியமாக இருந்தது. ராமின் சொல்லுங்க. ஏன்னா இயேசு இந்த பூமிக்கு வந்த பிறகு ஆமேன் பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் அவர் என்ன செய்தார்? இருளில் இருக்கிற ஜனங்களை அவர் என்ன செய்தார்? நேசித்தார். ஆமேன். எல்லா ஜனங்களையும் நேசித்தார். அவர் யாரையும் புறம்பே தள்ளவில்லை. அவர் என்ன செய்தார்? எல்லாரையும் தன் பக்கம் எடுத்துக்கொண்டார். அதுதான் பெரிய ஒரு காரியம். ஆகவே அவரை பார்ப்பதற்கும் அவரிடத்திலே போய் விசாரிப்பதற்கும் ஆமேன் வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் என்ன செய்வார்களாம்? அவரை தொடுவதற்கு பிரயாசப்படுவார்கள். அவரை தொட்டவர்களும் சுகமானார்கள், அவர் தொடுகிறவர்களும் சுகமாவார்கள். ராமன் அப்படி ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருந்தார். ஆமே. சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில ஆமே சில காரியங்கள் நம்மளால் செயல்பட முடியாது. ஆமாவா இல்லையா? அப்படிப்பட்ட நேரங்கள் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். எல்லா ஜனங்களையும் தொட்டவருக்கு சுகமாக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா இப்போ போல் அல்ல, அநேக திரளான ஜனங்கள். உங்களுக்கு தெரியும், 4000 பேர் 5000 பேர் அப்படிதான் ஜனங்கள். அது கூடுதலான ஜனங்கள். 5000 பேருன்னு சொன்னா புருஷர்கள் சொன்னா அங்கே வேதத்தில் அப்படி சொல்லப்படுது. 5000 பேர் ஒரு இடத்துல வந்தார்கள், 4000 பேர் வந்தார்கள். புருஷர்கள்னா மனைவிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அப்படின்னு எல்லாம் ஒரு கூட்டமாய் வருகிறவர்கள், ஒரு திரளான கூட்டம். அப்போ ஆண்டவருடைய சாய்ஸ் என்ன? நான் சில பேரை தொட்டு கொண்டே போகிறேன். ஆமே. சில பேர் என்ன செய்ய வேண்டும்? ஆமே. அவசரமா உள்ளவங்க என்ன செய்வாங்க? அவசரமா உள்ளவங்க அவரை தொட்டுட்டு போயிடுவாங்க. ராமின்னு சொல்லுவாங்க. அவரை ஜாமீன் அவர்தான் என்னை தொட வேண்டும் என்று சொல்லி நிற்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னொரு கூட்டத்துடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நான் தொட்டு சுகமாகி கொண்டே போகிறேன். ராமின் சொல்லுங்கள். 12 வருடங்கள் பெரும்பாலான ஸ்திரீ அவர் என்னை தொட வேண்டும் என்று விரும்பவில்லை. அவர் என்ன செய்தால்? நான் தொடுவேன், நான் சுகமாவேன் என்று சொல்லி. நாம் இன்றைக்கு வந்திருக்கிற நீங்களும் ஆமீன் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு வர வேண்டும். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சாய்ஸை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒன்று நான் உங்களை தொட்டு சுகமாக்குவேன், இன்னொன்று உங்கள் விசுவாசம் உங்களை சுகமாக்கும். ராமின் சொல்லுங்கள். வசனம் உங்களை வசனம் உங்களை இருதயத்தை தொட்ட உடனே என்ன நடக்கும்? அங்கே விடுதலை உண்டாகும். ராமின் சொல்லுங்க. ஒன்று அவர் சரீரத்தின் மூலமாக கைகளில் தொடுகிற பொழுது நீங்கள் சுகம் பெறுகிற. இன்னொரு வார்த்தை என்ன செய்கிறது? உங்கள் இருதயத்தை தொடுகிறது. ராமின் சொல்லுங்க. அப்பொழுது நீங்கள் என்ன செய்யப்படுகிறீர்கள்? விடுதலையாக்கப்படுகிறீர்கள், சுகமாக்கப்படுகிறீர்கள், சமாதானம் பெறுகிறீர்கள். ஆமீன். அதனால அந்நாட்களிலே ஜனங்களுக்கு ஆமீன் அந்த இருளிலே இருந்த காலத்தில் இருந்து இந்த வெளிச்சம் உண்டான பொழுது என்ன செஞ்சாங்க? ஜனங்கள் அந்த இருளை விட்டு விலகி வெளிச்சத்தை தேடி ஓடிக்கொண்டே இருந்தார்கள். ஆமீன் சொல்லுங்க. அப்ப எங்கெல்லாம் அவர் போகிறாரோ அங்கெல்லாம் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? திரளான கூட்ட ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அவரை தேடி வருகிறார்கள். ஆமீன் சொல்லுங்க. இந்த மாலை வேளையிலும் ஆமீன் எத்தனை பேர் அப்படி விசுவாசத்தோடு வந்திருக்கிறீங்க? ஆமீன். அவரை எத்தனை பேர் தேடி வந்திருக்கிறீங்க? ஆமீன். ஆமீன். ஒரு மனுஷனை அல்ல, ஆமீன், நீங்கள் ஒரு ஊழியத்தை அல்ல, நீங்கள் யாரை தேடி வர வேண்டும்? உங்களை ரட்சித்தவரை, உங்களை தெரிந்து கொண்டவரை, உங்களை தாயின் கருவை உண்டாக்குனவரை நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஒரு நாள் மறவாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? அவரை தேடி வருகிற பொழுது ஆமீன் வேதம் சொல்லுகிறது, ஆமீன் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களை நீங்க எல்லாம் என்ன செய்யணும்? என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு. யார் அப்படி சொல்ல முடியும்? ஆமீன். ஆமீன். உறவுகள் சொல்லுமா? 2 நாளைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, 3ஆவது நாள் என்ன செய்வாங்க? முகத்தை ஒரு மாதிரி திருப்பிடுவாங்க. ஆமீன். வாங்க வந்து இங்கே இருந்து தங்கிட்டு போங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவே இல்லையும். ஆனால் நாமே அப்புறம் 3ஆவது நாள் என்ன செய்வாங்க? கிச்சனில் பேசிக்கிடுவாங்க. வந்து அப்படியே இருக்கிறாங்க. நம்ம சும்மா தான் சொன்னோம் 2 நாள் இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பிரச்சனோடு இருக்கிறாங்க என்னிடத்துல வாங்க. அது எத்தனை பேராக இருந்தாலும் சரி, எத்தனை லட்சம் பேராக இருந்தாலும் சரி, உலகத்திற்கு அவ்வளவு பேராக இருந்தாலும் வாங்க என்னிடத்தில் மாத்திரம் உண்மையான ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது, ஒரு சமாதானம் இருக்கிறது, ஒரு சந்தோஷம் இருக்கிறது, ஒரு விசாரிப்பு இருக்கிறது, ஒரு அரவணைப்பு இருக்கிறது, ஒரு கண்ணீர் துடைப்பு என்னிடத்தில் மாத்திரம் தான் இருக்கிறது. ஆமீன். அவர் பட்சபாதம் இல்லாத தெய்வம். ராமன் சொல்லும். என் நாமத்தை எவன் கூப்பிட்டாலும் நான் என்ன செய்வேன்? அவனுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ராமாவே இல்லையா? ஆகவே இங்கே ஒரு சம்பவத்தை பார்த்து நாங்கள் முடிக்கலாம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வர முடியுமா? பாளையத்துக்கு புறம்பே இருக்கிற ஒரு குஷ்டரோகி என்ன செய்கிறான்? விசுவாசத்தோடு இயேசுவிடத்திலே வருகிறான். ஆமாவே இல்லையா? இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். விசுவாசம் தான் என்ன செய்யும்? நம்மளை ரட்சிக்கும், நம்மை விடுவிக்கும். ராமின்
ஏன்னா ஒரு குஷ்டரோகியானவன் வேத பிரமாணத்தின்படி ஆமென் லேவியர் அதிகாரத்தில் பார்ப்பீர்களானால் அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? பாளையத்துக்கு புறமே தள்ளப்பட்டிருப்பார்கள். அவர்கள் அப்படியாக ஆமீன் அவர்கள் ஒரு ஊரையோ ஒரு இடத்தையோ கடந்து போகிற பொழுது அவர் என்ன செய்வார்களாம்? ஆமீன் லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்தில் 44 46 வரைக்கும் நீங்க வாசிப்பீர்களானால், இப்ப வேணாம் வாசிப்பீர்களானால், அந்த குஷ்டரோகி என்ன செய்ய வேண்டுமா? ஆமீன் அவர்கள் ரோட்ல போற நேரம் என்ன செய்ய வேண்டுமா? நான் தீட்டு உள்ளவன் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டுமா? ஆமீன் அப்படி அவன் தீட்டு உள்ளவன் அப்படின்னு சொன்ன என்ன நடக்கும்? எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சிருவாங்க? ஆமா நம்ம ஜனங்கள் தான் இருக்கிறாங்களே என்ன செஞ்சிருவாங்க? ஆமா தீட்டுன்னு என்ன செஞ்சிருவாங்க? எல்லாம் ஒதுங்கிடுவாங்க, எல்லாம் ஒரு பக்கம் போயிடுவாங்க. ஆமே நான் தீட்டு உள்ளவன், ஆமேன்னு நான் குஷ்டரோகி என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? கர்த்தனும் அத சட்டம் பிரமாணம் ஆமே என்ன செய்யுது? அந்த சட்டத்தை படிதான் அவர்கள் செய்ய வேண்டும். ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து கொண்டான். ராமேந்திரன் இதுதான் ஆண்டவருடைய அன்பு. ராமேந்திரன் ஆண்டவர் என்ன செய்திருக்கணும்? நீ குஷ்டரோகி எங்க இருக்கணும்? புறமே இருக்கணும். நீ இங்க எப்படி இங்க வர முடியும்? இந்த பேச்சுவார்த்தை ஒன்றுமே இல்லை. ராமேந்திரன் அவன் பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க பாருங்களேன். ஆண்டவர் அதுதான் ஆண்டவருடைய மெயின் காரணம் என்னன்னு கேட்டா, அவன் நம்ம இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் தான் அவர் எதிர்பார்க்கிறார். எதை எதிர்பார்க்கிறார்? விசுவாசம் ஒன்றை தான். அவன் இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல வேறு எதையும் பெரிதாக எதிர்பார்ப்பதில்லை. அவன் இப்ப கலைச்சு போயிட்டு வாராரு. ஆமீன் எத்தனை நாள் அந்த மலை பிரசங்கத்துல இருந்தாரோ தெரியவில்லை. பெரிய ஒரு பிரசங்கத்தை பண்ணி விட்டு அப்படியே இறங்கி வருகிற பொழுது ஆமீன் அவர் வருகிற பொழுது இங்கே என்ன செய்கிறது? ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? விசுவாசத்தோடு கூட நின்று கொண்டிருக்கான். ஆமீன். இப்ப அங்க இருக்கிற திரளான ஜனங்கள் மத்தியிலே இவன் என்ன செய்கிறான்? ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு வேதம் சொல்கிறான். ஆமீன் சொல்லுங்க. அவனுடைய விசுவாசம் என்ன? அவனுடைய விசுவாசம் என்ன? இப்ப நான் குஷ்டரோகியாக நான் என்ன செய்கிறேன்? நான் அவரிடத்திலே போகிறேன். ஆனால் அவரிடத்திலிருந்து நான் திரும்பி வருகிற பொழுது நான் சுஸ்தமாக்கப்பட்டிருப்பேன். ராமின் சொன்ன இந்த ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள், இந்த சமுதாயம் என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆமே என்னை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் இயேசுவிடத்திலே வர வேண்டும். ராமின் சொன்ன ஆமே. அப்ப அதுக்கு நாம தான் என்ன செய்யணும்? எஃபர்ட் எடுக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? நமக்கு ஒரு பிரச்சனைனா இயேசுவிடத்துல தான் வர வேண்டும். ஆமாவே இல்லையா? நமக்கு ஒரு பிரச்சனைனா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு தான் வர வேண்டும், ஆலோசனை கேட்க வர வேண்டும். நாமே முயற்சி எடுத்து நாமே முடிவெடுக்கிறது பெரிய காரியம் அல்ல. அவன் விசுவாசிக்கிறான். ஆமேன். ஆண்டவரிடத்திலே வாங்க, அந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்றான். பணிந்து ஆண்டவரே ஆண்டவருக்கு சொல்றான், நமக்கு சித்தமானால் உம்மாலை மாத்திரம் தான் கூடும் என்று சொல்கிறார். உம்மாலை மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும்? ஆமென். என்னையை சுகமாக்க முடியும், என்னை குணமாக்க முடியும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை என்ன செய்யலாம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். ஆமென். ஆமென். எந்த பிரச்சனையோடு கூட நீங்க வந்திருந்தால் உங்கள் நம்பிக்கை யார் மேல் இருக்க வேண்டும்? அவர் மேல் இருக்க வேண்டும். ராமன் சொல்லுங்க. அவர் என்னை சுகமாக்குவார், அவர் என்னை விடுவிப்பார், அவர் என் கண்ணீரை துடைப்பார், என் பாரங்களை நீக்கி போடுவார் அப்படிங்கிற அந்த முழு விசுவாசம் தான் என்ன செய்யும்? அவரிடத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ராமன் இப்ப வந்திருக்கிற ஜனங்களாகி நீங்கள் ஆமே நான் அழைக்கப்பட்டதினால் அல்ல. ஆமே அநேகருக்கு வர முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆமே ஆனால் ஒரு சிலர் வந்திருக்கீங்க. காரணம் என்ன? அவர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? அவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் உங்களை என்ன செய்கிறார்? இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே வாசிங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே ஒரே வார்த்தை சொல்லிட்டான். ஆமே இன்றைக்கு வந்திருக்கிற நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இன்றைக்கு நான் விடுதலையோடு கூட தான் நான் போக வேண்டும். ராமன் சொல்லுங்க. அதாமே நாளைக்கு அல்ல, நாளை மறுநாள் அல்ல, அடுத்த மாதம் அல்ல, அடுத்த வருஷம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு எனக்கு அல்ல. இப்ப எனக்கு என்ன நடக்க வேணும்? இப்ப ஆமீன் ஆமீன். இந்த நிமிஷத்துல எனக்கு என்ன உண்டாகணும்? நான் ஒரு காரியமாய் நான் வந்திருக்கிறேன், என் இதயத்தில் ஒரு காரியத்தை நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆமே அதற்கு இன்றைக்கு தீர்வு வேண்டும், இப்பொழுதுதான் தீர்வு வேண்டும். ஏன்னா நான் வந்திருக்கிறது யார் இடத்துல? இயேசுவிடத்திலே வந்திருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு ஆமே என்ன செய்வார் ஆண்டவர்? இன்றைக்கே உங்களுக்கு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிப்போம். அடுத்த வசனம் சொல்கிறது, இயேசு ஹலோ என்ன செய்கிறாரு? அவங்க எப்படி இருக்கு? நம்மள இருந்து என்ன செய்வோம்? குஷ்டரோகி காசு போடணும், எப்படி போடுவோம்? கணக்கா சொல்றாங்க. நீ ஒரு நாளைக்கு குஷ்டரோகியா மாறிடுறப்போ
அப்ப நம்ம எப்படி செய்வோம்? அந்த கை பாருங்களே, இயேசு கையை நீட்டி அவனை தொடுகிறார். ராமேன் சொல்லு. ஏன்னா அவன் அந்த இன்னொரு அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, இயேசு மனதுருகினார் என்று வேதம் சொல்லுகிறார். ராமேன் அந்த குஷ்டரோகியை பார்த்து என்ன செய்கிறான்? மனது உருகி என்ன செய்கிறான்? அவனை தொடுகிறார் என்று ராமேன் சொல்லு. இந்த மாலை வேளையிலும் ஒரு தொடுதல் இருக்கிறது. ராமேன் சொல்லு. உங்களை தொடும்படியாக ஆண்டவர் வந்திருக்கிறார். ராமேன் சொல்லு. அதுதான் இயேசு தமது கைகளை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு. ராமேன் சொல்லுங்க, எனக்கு என்ன உண்டு? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னார். ராமேன் சொல்லுங்க. இந்த மாலை வேளையிலே வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுது, ஆமே, இந்த ஆராதனையை வந்து துதித்துக் கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் என்ன ஆயிட்டீங்க? சுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க. ராமேன் சொல்லுங்க. குஷ்டரோகத்தை விட பயங்கரமான சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யும்? பின்தொடர்ந்து கொண்டே வரும். ஆமாவே இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார். ஆமே, என்ன சொல்லுகிறார்? எனக்கு சித்தம் உண்டு. ராமேன் சொல்லுங்க. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருப்பீர்கள், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமே, பதில் என்ன சொல்றாரு? ஹலோ, எனக்கு சித்தம் உண்டு. ஒரு வியாபாரமா, அல்ல குடும்பத்திலையா, உன் பிள்ளைக்கா, இல்லை உன் கணவனுக்கா, இல்லை யாருக்காக இந்த நேரத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறீங்க? உன் பிள்ளைக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறீங்களா? ஒரு மகனுக்காக வேண்டிக் கொண்டிருக்கீங்க, உங்க மகனுக்காக வேண்டிக் கொண்டிருக்கீங்க. அந்த குடும்பத்தில் யாரோ ஒரு பிரச்சனையோடு இருக்கிறதுனால ஆமே வந்து பண்ணி நிற்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? மகளே, மகனே, எனக்கு என்ன உண்டு? எனக்கு நீ விசுவாசிக்கிற என்னிடத்துல தான் என்ன இருக்கிறது? விடுதலை இருக்கிறது. என்னிடத்துல தான் சமாதானம் இருக்கு. என்னிடத்துல சந்தோஷம் இருக்கு. விசுவாசத்தோடு ஆமே இந்த இடத்துல வந்து இருதயத்தில் நொறுக்கப்பட்டவர்களாய் வந்திருக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமே, சாதாரணமாக சொல்லவில்லை. ஆண்டவர் என்ன செய்கிறான்? இயேசு தமது கையை நீட்டி அவனை என்ன செய்கிறான்? ஒரு தொடுதல். இந்த மாலை வேளையிலே ஒரு தொடுதல். ராமேன் சொல்றார். விசுவாசிகள், ஆண்டவர் உங்கள் இருதயத்தை தொடுகிறார். உங்களுக்கு அவன் இருதயத்தின் காயங்களை அவர் கட்டுகிறார். அவர் அதை குணமாக்குறவராக இருக்கிறார். விசுவாசிப்போம். ஆமென். இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் காலங்களிலே நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்களை எல்லாம் கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அநேக ஜனங்களை கொண்டு வாங்க, வியாதிஸ்தர்களை கொண்டு வாங்க. ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட ஜனங்கள் ரோடுகள் அங்கங்க போய் நிற்கிறவர்களை அழைச்சிடுவார். பிசாசின் கட்டுகள் இருக்கிற ஜனங்கள், ஆமென், குடிவெறி பாவங்கள் இருக்கிற ஜனங்களை தைரியமாய் கொண்டு வாங்க. நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நீங்க அற்புதங்களை காண முடியும். நீங்கள் அதிசயங்களை காண முடியும். அதுக்காக உங்களை ஆண்டவர் இன்றைக்கு பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்க குஷ்டரோகியை ஆமீன் தொட்டு எப்படி சுகமாக்கினார், அதுபோல இந்த நாளில் உங்களையும் என்ன செய்கிறார்? குணமாக்கி கொண்டிருக்கிறார். ராமேன் சொல்லுங்க. அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி உங்களை அழைத்திருக்கிறார். ஆமாவே இல்லையா? இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு. இன்னைக்கு ஒரு தொடுதல். விசுவாசிங்கள். இன்னைக்கு எனக்கு ஆண்டவன் வார்த்தை மூலம் என்னை தொட்டு இருக்கிறார். என் சரீரத்தில் ஒரு தொடுதலை நான் உணர்கிறேன். விசுவாசிங்க. ஆமென். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? அவர் உங்களை தொடுகிறவர். அவர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். வார்த்தை அனுப்பி சுகமாக்குவார். ஆமென். ஒரு ஸ்திரீ வந்து சொல்லுகிறார், என்னுடைய மகன் பிசாசினால் பீடிக்கப்பட்டு மகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அங்கே அவளுடைய விசுவாசத்தினால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, உன் மகள் அங்கே என்னவாவான்? சுத்தமாகவான், அவன் சுகமாவான் என்று சொல்லுகிறார். ராமேன் சொல்லுங்க. அப்படி ஆண்டவர் என்ன செய்கிறான்? விசுவாசத்தினாலே நமக்கு ஒரு பெரிய ஒரு கம்யூனிகேஷனை கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். சொன்ன பாருங்களேன், உடனே அந்த குஷ்டரோகியுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? இயேசுவை உடனே என்னது? என்ன பிரமாணத்தின்படி அப்படி அல்ல. லேவியர் 14ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, போய் ஆசாரியரிடத்தில் எல்லாம் செய்யணும், போய் காட்டணும், இதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆமே, அவன் சில காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனாலும் இன்னைக்கு அப்படி தானே நடக்குது. ஸ்கேன் பண்ண ஓடணுவான், அங்கே போய் அதை பிளட் செக் பண்ணுவான், அங்கே சுகரை செக் பண்ணுவான், அப்புறம் அதை கொண்டு வா இதை கொண்டு வாங்கிற மாதிரி அன்னைக்கும் இந்த மாதிரி ப்ரோசஸ் எல்லாம் இருக்கு. ஒரு குஷ்டரோகிக்கு, ஒரு வியாதி உள்ளவனுக்கு இதெல்லாம் அவன் அந்த பிரமாணத்துலாம் எழுதி வைத்திருக்கிறாங்க. அப்படிதான் அதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நடக்கும். ஆமே, ஆனால் இயேசு வந்த பிறகு அப்படி அல்ல. ஆமே, இயேசு அந்த சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்தார்? பிரமாணங்கள் எல்லாவற்றையும் உடைத்து, ஆமே, அவர் என்ன செய்தார்? சகலவற்றின் கிருபையினாலே ஆமீன் உங்களுக்கும் எனக்கு இந்த ஆமீன் இந்த விதமான ஒரு அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். வாசிங்க, கடைசியா நான் வாசித்து முடிப்போம். இயேசு தமது கையை நீட்டி நீட்டி அவனை தொட்டு, என்னை தொட்டு சொல்லுங்க,
எனக்கு சித்தம் உண்டு, ஆ. சுத்தமாகு என்றார். ஆமென். கோவில சொல்லுங்க, ஆண்டவர் என்னை தொட்டு சொன்னாரு. நான் ஒரு பிரச்சனையோடு கூட தான் போனேன், ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ இப்ப என்ன ஒரு பிரச்சனையோடு இருக்கிறியோ அந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்றேன், நான் கிரைண்டட். ராமேன் சொல்லுங்க, அந்த பிரச்சனைக்கு உனக்கு தீர்வை நான் கொடுப்பேன். எண்ணிக்கொண்டிருக்கிற நாட்கள் நீ காண்பார். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் நீங்க எண்ணிக்கொண்டிருக்கிற நாட்களில் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆகவே இங்க சொல்ற உடனே குஷ்டரோகம் என்ன ஆனதான், நீங்கி அவன் என்ன ஆயிட்டான், ஆமென். அந்த ஒரு மனுஷன் யாரு, நாகவான் என்ன செய்தான், 7 முறை போயிட்டு என்ன செஞ்சான், அந்த யோர்தானிலே என்ன செய்தான், மூழ்கின பொழுது என்ன நடந்தது, ஒரு சிறு குழந்தை போல மாறினான். இங்கே நடக்கிற ஒரு சம்பவம் என்னன்னா, இயேசு தொடுகிறார், இயேசுவை போல அவன் மாறினான். அவர் எவ்வளவு சுத்தமா இருக்கிறார், அவருடைய சரீரம் எவ்வளவு. ஆமென். ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, அந்த வயசுல அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அடிக்கடி நான் ஆண்டவரை சொல்லிக்கொண்டே இருப்பேன். நம்ம ஆண்டவர் எப்படி இருப்பாரு, இசையான். ஆமென். நம்மவே இல்லையா, நல்ல திடகாசமா இருப்பாரு. ஆமென். ஆகவே அவர் என்னது, அந்த தொடுதல் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு மனுஷனை ஆமென் என்ன நடந்திருக்கணும் இந்த இடத்துல, நம்ம விசுவாசப்படி என்னது, நான் ஒரு குஷ்டரோகியை தொட்டா நான் குஷ்டரோகியா மாறிடுவேன். அதுதானே நமக்கு பயம், அதுதானே நம்ம என்ன செய்வோம், அப்படி போடுவோம். ஆமா, ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, நான் தொடுகிறேன், என்னது, எனக்கு அதிகாரம் உண்டு, உன் சரீரத்திற்கு இந்த பொல்லாத வியாதியை அவன் என்ன செய்ய, விரட்டுவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கு, சுகமாக்க எனக்கு என்ன இருக்கிறது, அதிகாரம் இருக்கு என்று சொல்லி அவன் அங்கு வேதம் சொல்லுகிறது, மனதுருகினவர் என்று சொல்லப்படுகிறவர். ஆமென். மனது உருகி அவன் அவனை தொட்டாலும் அது மாத்திரமல்ல, அவன்கிட்ட என்ன சொல்றாரு, சித்தம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. ஆமென். நீங்க வந்திருக்கீங்க, எத்தனை பேர் மனக்குழப்பத்தோடு வந்திருக்கீங்க, எத்தனை பேர் மன பிரச்சனையோடு கூட வந்திருக்கிறீங்க. ஆமென். இப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மகளே மகனே, எனக்கு என்னது சித்தம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. திருமண காரியமா இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் நஷ்டத்தில் போய் கொண்டு இருக்கிறீங்களா, ஆமீன், அதுல இருந்து உங்களை வெளியில கொண்டு விடுறதுக்கு எனக்கு என்ன இருக்கிறது, எனக்கு சித்தம் உண்டு. நீ என்ன செய்ய வேண்டும், நீ என்ன செய்ய வேண்டும், நீ விசுவாசிக்க வேண்டும். இந்த மாலை வேளையில வந்திருக்க நீங்க என்ன செய்ய வேண்டும், அந்த குஷ்டரோகியை போல விசுவாசிக்க வேண்டும். ஆமாவே இல்லையா, ஆமென். அவன் என்னது, பாளையத்துக்கு புறம்பே இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறான். மலையிலிருந்து அவர் இறங்கி வருகிறதை பார்க்கிறான். திரளான ஜனங்களுக்கு மத்தியிலே அவன் விசுவாசம் என்ன செய்தது, நான் போய் இயேசுவிடத்தில் என்ன செய்வேன், அறிக்கை செய்வேன், விண்ணப்பம் பண்ணுவேன், அவர் என்ன செய்வார், எனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பது ஆமென் வாயின் வார்த்தையினால் மாத்திரமல்ல, என் சரீரத்தில் எனக்கு சுகம் உண்டாகும். எத்தனை வருஷம் பிறவியிலேயும் குஷ்டரோகியா இருந்திருக்கலாம், ஆமாவே இல்லையா, அப்படிதான் அந்த வியாதிகள் அப்படிதான் இருக்கும். பிறவியிலே தான் குஷ்டரோகியா இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிட்டான், புது மனிதன் ஆயிட்டான். ஆமாம். இந்த இடத்துல நீங்க போற நேரத்துல ஒருவேளை குஷ்டரோகியா கச்சரோகியா என்னன்னு எனக்கு தெரியாது, ஒரு கச்சோடு வந்திருப்பீங்க, ஒரு கஷ்டத்தோடு வந்திருப்பீங்க. ஆமென். சில நேரங்கள் இந்த குஷ்டத்தோடு சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம், ஆமென், போராமைகள் இதெல்லாம் இந்த குஷ்டத்தோடு சம்பந்தப்பட்டது தான். வியாதியை விட பொல்லாது போராமைகள், எரிச்சல்கள், கோபங்கள், சண்டைகள், சச்சரவுகள், இவைகள் எல்லாம் என்னது, இன்றைக்கு ஆண்டவர் தொட்டு சொல்லுகிறார், தைரியப்படுத்துகிறார். ஆமென். ஆமென். பழசை யோசிக்காத, பிரச்சனைகளை பற்றி யோசிக்காத, உன் பழைய வாழ்க்கையை யோசிக்காத. யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் லைஃப். நீ என்ன செய்யணும், நீ மாற்றிக்கொள். நான் என்ன செஞ்சுட்டேன், உன்னை தொட்டுட்டேன், நான் தொட்டதுக்கு பிறகு நீ என்ன செய்யக்கூடாது, பழைய வாழ்க்கைக்குள் நீ இருக்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டும், நீ சுகமாக வேண்டும், நீ பலப்பட வேண்டும், நீ என்ன செய்ய வேண்டும், புதிய மனுஷனாய் மாற வேண்டும். பழையவைகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், ஒளியனும், எல்லாம் புதியவைகளாய் மாற வேண்டும். கடைசி வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசு அவனை நோக்கி இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையா இரு. ஆண்டவர் பாருங்க, ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்துட்டு என்ன செய்யறாரு, என்ன சொல்றாரு, யாருக்கும் சொல்லாத, ஆனால் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் என்ன செய்யணும், ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா. அப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்லிடுங்க சிஸ்டர், நீங்க போய் ஹாஸ்பிட்டலில் சோமாக்குறதுனா பெரிய செலவாக இருக்கும். அதுவே ஏதோ பார்த்து செய்யுங்க, இப்படி காணிக்கை பெட்டியை பார்த்து செய்யுங்க அப்படின்னு நீங்க உணர்ச்சி வசப்பட்டு நகையை கட்டி போட்டுருவீங்க. ஆமாவே இல்லையா, இல்லாட்டி ஏதாச்சும் செய்யணும் அல்ல. ஆமே, இயேசு சொல்லுகிறார், மோசேயின் கட்டளையின்படி என்ன செய்ய வேண்டும், யூ டு தட், அதை நீ செய்ய. ஆமென் சொல்லு.
அந்த பிரமாணத்தின்படி செய். ஆமே. ஆனால் நான் என்ன செய்கிறேன்? உன்னை பிரமாணத்தின்படி சுகமாக்கவில்லை, நான் உன்னுடைய விசுவாசத்தினாலே நான் என்ன செய்தேன்? நான் சுகமாக்கி இருக்கிறேன். ராமேன். அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். ராமேன் சொல்லுங்க. ஆமேன்னு யாவருக்கும் சொல்லாதே, ஆனா என்ன செய்யணும்? நிறைவேற்று அப்படின்னு சொல்றார். ராமேன் சொல்லுங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியத்தை நீங்க என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? தேவ ஆலயத்தில் சாட்சி சொல்ல வேண்டும். ராமேன் சொல்லுங்க. இதுதான் மிக முக்கியமானது. ஆண்டவர் சொல்றாரு, போய் எல்லா இடத்தையும் சொல்லிக்க தெரியாத, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லு. ஆமே. அப்ப என்ன நடக்கும்? ஆமே. அநேகர் என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுவார்கள், அநேகர் மனம் திரும்புவார்கள், அநேகர் என்னை ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? சில காரியத்தை சில இடங்களில் தான் சொல்லணும். ஆமாவே இல்லையா? தெருவில் போய் நின்று சொல்லக்கூடாது, எல்லா இடத்தையும் போய் சொல்லிட்டு கிடக்கக்கூடாது. ஆமீன். எங்க சொல்ல வேண்டுமோ அங்கே சொல்ல வேண்டும். ராமேன் சொல்லுங்க. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், இயேசுவை நோக்கி ஆமீன். அவருக்கு சரியான போராட்டங்கள், பிரச்சனைகள். இயேசுவே ஏன்னா பிடிக்க பார்க்குறாங்க, கொல்ல பார்க்குறாங்க. ஆமே. அவர் என்னது அந்த பரிசேயர் சச்சர்கள் எல்லாம் போராடி கொண்டே இருக்காங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் எல்லா இடத்துலையும் எல்லா இடங்களையும் அற்புதம் செய்கிற இடத்துல அப்படி தான் ஆண்டவர் சொல்லுகிறாங்க. இப்போ நம்மளால தான் ஃபேஸ்புக்கில் போட்டிருப்போம், வாட்ஸ்அப்பில் போட்டிருப்போம், யூடியூப்பில் போட்டிருப்போம், கூப்பிட்டு படம் பிடிச்சிருப்போம், என்னமோ பண்ணிருப்போம். ஆண்டு சொல்லி யாருக்கிட்டையும் சொல்லாது. ஆனால் சட்டம் ஒன்று இருக்கிறது. தேவன் சொன்ன ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. அந்த சட்டம் என்னது? ஆமீன். அந்த பிரமாணம் இருக்கு. அதை போய் நீ என்ன செய்ய வேண்டும்? நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். ராமேன் சொல்லுங்க. இந்த மாலை வேளையிலும் ஆமே நமக்கு செலுத்துவதற்கு ஒரே ஒன்று இருக்கிறது. ராமேன் சொல்லுங்க. அந்த விசுவாசம். ராமேன் சொல்லுங்க. ஆமீன். அவர் மேல் நம்ம விசுவாசத்தை நாம் செலுத்த வேண்டும். ஆமீன். ஆமீன். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார், ஒரு அதிசயங்களை செய்தார். நான் ஏதோ ஒரு நோக்கமா இந்த இடத்துக்கு வந்தேன். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தார்? என்னை விடுவித்தார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார்.